ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னு கேட்டீங்கன்னா, மோசமான சமுதாயத்துல வாழ்றோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சுங்க. அதோடு இல்லாம சீமானனை பத்தி எல்லாம் பயங்கரமா ஏன் கேக்குறீங்க, அவ்வளோ என்ன சொல்றது, அவ்வளோ மோசமா அவருடைய பர்சனல்ஸ், அவருடைய என்ன சொல்றது, பழைய வாழ்க்கை வரலாறெல்லாம் எடுத்து விட்டு அப்புறம் அவங்க அம்மாவை பத்தி எல்லாம் தப்பா சொல்லி எல்லார பத்தியும் அந்த மாதிரி எல்லாம் தப்பா சொல்லி இதெல்லாம் யாரு பண்ணதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம பெரியாரிஸ்டுகள் தான் பண்ணுனது. அதை பத்தி தாங்க இந்த வீடியோல நான் பேசணும். எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப இதாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம ஒருத்தங்களை நம்ம பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் ஒருத்தங்களோட சண்டை போடுறேன்னா, நான் ஒருத்தங்களுக்கு எதிராக பேசுறேன் அப்படின்னா என்னை பத்தி மட்டும்தான் பேசணும். கரெக்டா? ஓகே. நான் என்னை பத்தி மட்டும்தான் பேசணும். அதை விட்டுட்டு என்னுடைய குடும்பத்தை இழுக்கிறது, என்னுடைய அப்பா அம்மாவை இழுக்கிறது, என்னுடைய தம்பி அண்ணன் தம்பிங்களை இருக்குது, எங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் அவதூறா பேசுறது, இதெல்லாம் ஏற்புடையது அல்ல. எப்போதுமே வார்த்தையோட இருக்கணும். சரியா? அது இதெல்லாம் இப்படி பண்ணாம எப்படி இருக்காங்க பாருங்களேன். இப்ப சீமானனாவும் பொறுமையா இருக்கிறாரு. சரியா? நானா இருந்தேன்னா டென்ஷன் ஆயிடுவோம் பயங்கரமா. ஓகே, இப்ப என்னன்னு பார்க்கலாம். அந்த வீடியோஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பாருங்க, அதுக்கப்புறம் நீங்களே இது கரெக்டா தப்பான்னு சொல்லுங்க. சரியா? இப்ப ப்ளே பண்ணுங்க. அந்த நூல் வந்த உடனே முதல்ல நான் எழுதினேன் அட்டக்கட்சி சீமான் எழுதின தலைப்பு அதுதான். முதல்ல எழுதின கட்சி அதுதான். உச்ச நீதிமன்றத்துல போய் ஒரு பாலியல் வழக்குல மன்னிப்பு கேட்ட ஒருத்தர் இருக்கிறான்னு அவன் சீமான் சாவர்கருடைய பிள்ளை. ஒரே ஆளு சீமான். வெக்கமே இல்ல. இவங்கெல்லாம் சொல்றாங்க, இவங்கெல்லாம் அது பாவிகள் அப்படின்னு. நான் சொல்றது தலைவருக்கு தான் பேசுகிற தலைவர். நீங்க தான் சொல்றீங்க என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது பாசத்துக்கு பிள்ளைய பெறுவானா? தேவைன்னா போயிட்டு அப்படி போயிட்டு இருக்கலாம், கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு இந்த ஊடக வெளிச்சம் கிடையாது. நீங்க அது அவன் அஜெண்டா செட் பண்ற மாதிரி ஆயிரும். இன்னைக்கு பாரதி மேடையில இருந்து பெரியார பேசுவான், நம்ம ஒரு கருத்தரங்கு போடணும், அடுத்தது இருக்கும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் இப்படி ஒரு தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்திருக்கோம். இதே அரங்கில் போன வாரம் எல்லாத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காம அஜெண்டாவை நம்ம செட் பண்ணுவோம், அவன் நம்ம பின்னாடி ஓடி வரட்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இப்படி ஒரு தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்திருக்கோம். இவனை ஒப்பிடலாமா அப்படின்னு. புலிகள்ல இரண்டு குற்றத்துக்கு தான் மரண தண்டனை. ஒன்று காட்டி கொடுக்கக்கூடிய இன துரோக வேலைக்கு, இன்னொன்னு பாலியல் குற்றத்திற்கு. இந்த இரண்டு குற்றங்களையும் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய எச்சப்பையனாக சீமான் இருக்கும் போது அந்த சீமானுக்கு பிரபாகரன் அவருடைய பேரை உச்சரிப்பதற்கு கூட தகுதி கிடையாது அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் இந்த தலைப்பு. அடுத்ததாக என்றைக்கு 2013 தந்தை பெரியார் தமிழர் கிடையாதுன்னு அவன் பேச ஆரம்பிச்சானோ அன்னைக்கே அவன் தந்தை பெரியாருக்கு எதிராக பேச ஆரம்பிச்சுட்டான். சொன்னா கூட அதற்கு எதிரான எதிர்வினை தமிழ்நாட்டில் இருக்கும். நீங்க அந்த குமரன் அவர்கள் இருக்கார், பல விடயங்களை செய்து சிறைக்கு போனாங்க. ஆக அன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களை சீண்டினால் பதிலடி விழுவுங்கிற பயம் இருந்துச்சு. என்றைக்கு அந்த பயம் மெல்ல மெல்லமாக குறைந்ததோ அதனுடைய விளைவுதான் இது அப்படிங்கறதுதான் உண்மை. ஆக இது எதுக்கு எதிராக சொல்ல வரேன்னா, இன்னும் நம்ம அவர்கள் நாகரிகத்தை நீங்க கடைபிடிங்க, நீங்க கடைபிடித்த லட்சணமே புரியும்னு விளக்கத்தை கொடுக்கலாம். ட்ரோல் பண்ணிட்டு நவகாமியர்களை படுகொலை செய்தது போல தமிழ்நாட்டிலும் படுகொலை செய்யலாம்னு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்து முன்னணிக்கார உங்களை ஆதரிக்கிறான்னா இது உங்களோட யோகியதை என்னங்கிறது தெரியுது. தாண்டி மனோஜ் ஜென்டில்மேனுங்க, நான் நல்ல பேர் வாங்கிக்கிறேன் நிற்பது என்பது பெரியார் இருந்து இயங்குறீங்கல்ல, நமக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க 2000 இருந்த காரணத்தால் தான் தோற்றையுது. நம்மவர்கள் தயவுலேருந்து இழிவுபடுத்தணும். இந்த பெரியாரு ஒரு அம்மா பேசியிருக்காங்க, அதாவது மாற்றுப்பாணியத்தவர்கள் எல்ஜிபிடி நம்ம தோழர்களா இருக்காங்க, அவங்க வருட வேலையில் அப்படி தலித்தவர்கள் கிடையாது அப்படின்னு விடுதலை புலிகள்ல இருந்த அத்தனை பெண் புலிகளுமே கிராப்பு வெட்டிட்டு ஆண்களுக்கு சமமாகத்தான் நின்றாங்க. இந்த எந்த வரலாறும் அவருக்கு தெரியாது. அவர்களுக்கு வரலாறு தேவையில்லைங்கிறதுக்கான காரணம் அவருடைய நோக்கம் வரலாற்றை படிப்பதோ வரலாற்று. ஈவேராங்கிறவன் கர்ப்பப்பை எடுக்க சொன்னா, இப்படி சொல்லுது உண்மையிலதான் அந்த பொண்ணு பேசுது, கர்ப்பப்பை எடுக்க சொன்னா ஈவேராங்க அம்மா கர்ப்பப்பை எடுத்திருந்தா இந்த பிரச்சனையே இல்ல அப்படின்னு ஒரு பொண்ணு பேசுது. நீங்க ஈவேராங்க அம்மா
கர்ப்பப்பை எடுத்திருந்தா உங்க அண்ணனான சீமான் இன்னைக்கு தேவடியா பையங்கிற பேரோடு வாழ்ந்துட்டு. ஆக சீமானுக்கு தேவடியா பையங்கிற பட்டம் வராம இந்த மண்ணில் தடுத்தது நீங்க சொல்லக்கூடிய ஈவேராங்களுடைய அம்மா. அந்த அம்மா கர்ப்பப்பை எடுத்திருந்தா சீமானுங்கிறவங்க மட்டும் கிடையாது, உங்க கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இன்னைக்கு தேவடியா பசங்களா தான் இருந்திருப்பீங்க. இன்னொரு வீடியோ போடுறேன். இது வந்து பெரியாருக்காகவே ஸ்பெஷலா உள்ளது. இது வந்து இப்ப போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பெரியாருக்காக ஸ்பெஷலா உள்ளது. நிறைய பேர் பெரியாரை வந்து பேசியிருக்காங்க. என்ன சேனல்ல பாத்தீங்கன்னா டிஎன் மீடியா 24x7 தமிழ். இதுல கொஞ்சம் பாத்துக்கோங்க. நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் தமிழ் சமூக தா மணி அவர் உங்களிடம் தொடங்குற வணக்கம். படுத்து கலந்தவரே மிகப்பெரிய குற்றச்சாட்டாரு. நான் தரவு கொடுக்குறேன், அவங்க நூல்ல இருந்து தரவு கொடுக்குறேன் நானு. அதே புத்தகத்துல 46 தமிழனுக்கு பாராட்டத்தக்க இலக்கியம் என்ன இருக்கிறது? வள்ளுவனை சொல்லுவார்கள், அவனை 2000 வருஷத்து மனுஷன். இன்றுள்ள அறிவு வளர்ச்சிக்கு அவனா நமக்கு வழிகாட்டியாக இருப்பது நம் இன துருக்கி மாரடித்து நம் இனத்தை காட்டிக் கொடுத்தவன், பாப்பனுக்கு பிரச்சாரம் செய்தவன். பொம்பளைகளிலே யார் பெரிய மனுஷி என்றால் அவையார், அவள் ஒரு முட்டை அழுக்கு முட்டை. அற்புதரசி கண்ணகி என்றால் புருஷன். அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு எதிர்வினைகள் வந்திருக்கிறதா என்றால் வந்திருக்கிறது. அந்த எதிர்வினைகள் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்க இது வந்து நாகரீகமாக இருந்திருக்கிறதா என்றால் இருந்திருக்கிறது, அநாகரீகமாக இருந்திருக்கிறதா என்றால் இருந்திருக்கிறது. இந்த அநாகரீகமான விமர்சனங்களை வைத்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் திமுக நபர்கள். இந்த விசார விடுதி நடத்துறதுங்கிறது வந்து சும்மா லோ லெவல்ல இல்ல, ஹை லெவல். இப்ப கலெக்டர், தாசில்தார், ஆங்கிலேய துறைங்க நான் சொல்றது அவங்க எல்லாம் வர அவரே சொல்றாரு. இந்த தமிழர் தலைவர் பெரியாருடைய அந்த வாழ்க்கை வரலாறு சாமி சேமனார் எழுதுறதுலயே நானே ஊத்தி கொடுக்குறேன், சோடா கலந்து கொடுக்குறேன், குடிச்சிட்டு ஏன் மூஞ்சிலேயே வாந்தி எடுக்கிறான் அப்படிங்கிறாரு. இந்திய எதிர்ப்புல அவர் செய்த இரண்டகம் என்பது இன்னைக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது. தமிழ் பேரறிஞர் எல்லாம் பெரும் முயற்சி எடுத்தாங்க. போராளிகள் அங்க தங்கி இருக்கிறாங்க. ஈவேரா என்ன செய்யறாரு யாருக்கும் தெரியாம அந்த போராளிகளோட போய் பேசி, எதுக்கு வந்தீங்க, இந்திய போராட்டம்னு தேவையில்லாத ஒண்ணு, நான் வேணா ஊருக்கு போறது செலவு காசுறேன், நீங்க எல்லாம் ஊருக்கு திரும்புங்க. இது எப்படிப்பட்ட இதை பத்தி ஏதாவது ஈவேரா வாசிகள் ஏதாவது சொல்லுவாங்களா, சொல்ல முடியுமா? இது நேரிலே அனுபவித்தவர் ஈழத்து அடிகள் என்று சொன்னாங்க. அவர் ரொம்ப தெளிவாக இந்த நூல்ல எழுதியிருக்காரு. இப்போ நீங்க காலத்திற்கு ஏற்றார் போல அவர் பேசியிருக்கிறாரா என்றால் பேசியிருக்கிறார். உதாரணத்துக்கு 1918 அவர் பேசும் பொழுது பிராமணர்களை ஏற்க வேண்டும் என்று சொல்லி 18 பிராமணர்களை ஏற்க வேண்டும் என்று சொன்னவர் 27 பிராமணர்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார் என்றால் இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்தது? தமிழர்கள் அதாவது சூத்திரர்கள் தான் தாழ்ந்தவர், பஞ்சம தாழ்ந்தவர்கள் சொல்லுவார் என்பது தெரிய வரும். அப்படி சொல்லிட்டு சூத்திரர் என்பதற்காக ஆதாரப்படி தாசி மகன் என்பது பொருள். சூத்திரன் தாசி மகன் சொல்றதுனால பஞ்சம மாறி ஓடி போயிட்டான்னு சொல்றாரு. தமிழர்களா மாறிடலாம். தவிர்க்க முடியாத ஆற்றல் ஈவேரா அப்படின்னு சொல்றது ஒரு வகையில் நான் உடன்படு. எப்படின்னா தமிழனுடைய ஒவ்வொரு வரலாற்று காலகட்டங்கள்லயும் அதற்கு எதிர்வினையாற்றி நமக்கு எதிராக நின்றவர்கள்ல பட்டியல் பார்த்தா அவர்தான் முதன்மையா நிற்கிறார். எந்த சூழலாக இருந்தாலும் இந்த சமூகங்கள்ல நிறைய நமக்கு அரசியல் ரீதியாக பின்னடைவு வரும்ன்றதுக்காக காமராஜர் சாதுரியமாக சட்ட திருத்தத்தில் இந்த சாதி இந்த இடஒதுக்கீடு அப்படின்றதுக்கு அவர் முன்னெடுத்து இந்த அரசியல ஈவேரா எங்கிருந்து வந்தார்? வீடியோ இருக்கு, அடுத்து போட்டு பாருங்க. இந்த அம்மாவுக்கு வெக்கமா இருக்கு, முக்காடை போட்டுக்கிட்டு எட்ட ஓடுது, பின்னாடி போறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு போகுது. அவன் மாமடியா நம்ம பொண்டாட்டி எப்படி போறதுன்னு ஓடுது. அதுவும் இந்த கிழமை வந்து ரெக்கார்டு தான் பாக்குறாப்புல, சுத்து அவருக்கு எல்லாம் போற மாதிரி ரெக்கார்ட் சரியா இருக்கா அப்படியே போட்டிக்கிட்டு நிக்கிறாரு. சிடி நாயுடு வந்து பின்னாடி போய் அப்படி முதுகுல தட்டி கூட போமா தள்ளி விடுவாரு. சிடி நாயுடு தள்ளி விடுவாரு. காகித மில்லத்துடன் அவருக்கு ஒரு பிணக்கு ஏற்படுது. ஏன்னா காகித மில்லத் திருநாதிரை அவர்களே ஆதரிக்கிறார். உடனே இஸ்லாமியர்கள் நமக்கு தேவையில்லை அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார், அவர்கள் எதிரிகள் அப்படின்னு பேச. அப்போ இது எல்லாமே ஒரு காழ்ப்புணர்ச்சியை மையமாக வைத்து நீங்கள் பேசக்கூடியதாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். இப்படித்தான். அப்ப இதுல வந்து இலக்கியங்களே இல்ல, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் உள்ள நூல்கள் பாடத்திட்டம் இல்லைன்னா இந்திய மொழியில வேற எந்த மொழியில இருக்கு சொல்லு. உங்க கருத்து பிரகாரம் இந்திய மொழி எல்லாமே முட்டாள் மொழி தானே, காட்டுப்பிராண்டி மொழி தானே. அப்ப இந்தியாவில் உள்ள எல்லா மொழியும் காட்டுப்பிராண்டி மொழின்னு சொல்லு. குறைந்தபட்சம் திராவிட மொழி காட்டுப்பிராண்டின்னா சொல்லு. இந்த இப்போதான் ரொம்ப நாம் பஞ்சமதி என்ற பேரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்போ தமிழ் என்ற
ஓகே, இப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல பேசினவர் வந்து விசிகாவை சேர்ந்த வன்னியரசு அப்படிங்கிறவரு. இப்ப வந்து அவர் சொல்றாரு இல்லையா, நான் வந்து அட்டகத்தி சீமானவர் வந்து பாலியல் பொறுக்கி அப்படின்னு தான் நான் வந்து எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார். பாலியல் வழக்குல ஒரு பொம்பளை கிட்ட போயிட்டு ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமா அப்படி வந்து நான் புத்தகத்துல எழுதியிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தாரு. நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா அந்த வீடியோல. இப்ப வந்து அவருக்கு வந்து முதல்ல பதில் சொல்லுவோம். இப்ப எல்லாருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலயும் வந்து காதல்ங்கிறது இருந்திருக்கும், சரியா? எல்லா ஆண்களும் வந்து இப்ப இவ்வளவு பேசுறாங்கல்ல. இப்ப சீமான் அண்ணாவுடைய பத்தி வந்து ஒரு கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு ஈழம் டைம்ல வந்து அவர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அப்ப வந்து அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். நான் வந்து சீமான் அவர்களை பார்க்க போறப்ப விஜயலட்சுமிங்கிறவங்க அங்க இருந்தாங்க. அப்ப நான் வந்து தனியா அவங்களை வந்து பேசணும் அப்படிங்கிறப்ப இல்ல இது நம்ம பொண்ணுதான், அதனால நீங்க பேசுங்க தைரியமா அப்படின்னு சொல்லி சொன்னதாக அவர் வந்து நான் சொல்லங்க எதுவுமே அவர் சொல்லியிருக்காரு அந்த இன்டர்வியூல. அப்ப நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இன்டர்வியூ பாக்குறப்ப இவர எல்லாருமே தப்பா சொல்றாங்களே, என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றப்ப அப்ப தான் காதலிக்கும் பெண் மேல எந்த அளவுக்கு அவர் நம்பிக்கை வச்சிருந்திருக்காரு யோசிச்சு பாருங்களேன். இப்ப யாராவது மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஜாய் கிறிஸ்டிலா அவங்க 2 பேர் இருக்காங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கப்ப அவங்களுக்குள்ள ஒரு ஒளிவு மறைவு இருக்கு. ஓகே, அப்ப அந்த அளவுக்கு ஒரு பொண்ணு மேல அவர் நம்பிக்கை வச்சிருக்காரு. இப்ப அவங்க 2 பேருக்கு ஒரு பிரேக்கப் ஆச்சு அப்படின்னா அதுல இருந்து 2 பேருமே வெளியில வந்துட்டாங்க. அவங்க எல்லா ஜென்ஸுக்குமே பிரேக்கப்ங்கிறது இருக்குதானுங்க. இப்பெல்லாம் 2K கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு முந்தா நாள் வந்து ஒரு பிரேக்கப் ஆயிட்டு அடுத்த நாள் உடனே லவ் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் அடுத்த மாசம் வச்சுக்கிறாங்க. சரியா? இதெல்லாம் பொய் கிடையாது, இதெல்லாம் உண்மை. சரியா? ரியலா இல்லாம நான் எதுவுமே பேச மாட்டேன். அப்படி இருக்கிற பட்சத்துல பிரேக்கப் ஆயிடுச்சு. 2 பேருக்கு ஒரே ஆபீஸ்ல வேலை பார்ப்பாங்க. பார்த்தா மூஞ்சி பார்த்துப்பாங்க, பிரேக்கப் ஆன மூஞ்சியே. சரியா? அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறப்ப அத வந்துட்டு எத்தனை நாள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க? இப்ப மாதம்பட்டி ரங்கராஜ ஜாய் கிறிஸ்டலா இருந்தாங்க இல்லையா? இப்ப ஜாய் கிறிஸ்டலா வந்து அவங்க தப்பாவே ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டாங்க. ஓகே, ஒரு கல்யாணம் ஆன ஒரு பர்சனோட எகைன் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல போனாங்க. அப்ப நீங்க எல்லாரும் எவ்வளவு திட்டுனீங்க. கல்யாணம் ஆயிட்டு எப்படி வந்து இன்னொரு வந்து ஆணை பார்த்துட்டு இந்த பொண்ணு போகலாம், அப்ப இவ மேலதான் தப்பு அப்படின்னு என்ன அளவுக்கு கொந்தளிச்சிங்க. அது மாதம்பட்டி ரங்கராஜ யாராச்சும் இன்ன வரைக்கும் தப்பா சொல்லியிருக்கீங்களா? ஆப்பிள் 1000 தப்பு பண்ணலாம், நம்ம தான் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் பொங்கி எழுந்தீங்க? அப்ப மாதம்பட்டி ரங்கராஜுக்கு தானே எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணீங்க? வீடியோல இருக்குங்க, எல்லாரும் போய் பாருங்க. அப்ப ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கப்ப ஜாய் கிறிஸ்டில அவங்க தப்பான வழியிலேயே அந்த ரிலேஷன்ஷிப்ல போனா கூட அவங்க வந்து என்ன சொல்றாங்க, என்னுடைய கணவர் எனக்கு வேண்டும், அது வாட்டவர், அது காசுக்காக இருக்கு, காசுக்காக இல்ல. இப்ப வந்து ஒரு குழந்தை வயித்துல வந்த உடனே ஒரு பயம் வருது அவங்களுக்கு. ஓகே, நம்ம வீட்டுக்காரர் நம்மளை விட்டு போயிடுவாரோன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? அப்ப இதே விஜயலட்சுமி ஒரு காதல்ல இருந்து நீங்க வந்திருந்தா 2 விஷயம் தாங்க ஒரு பொண்ணு பண்ணிருக்கணும். ஒண்ணு வந்து என்ன பண்ணிருக்கணும், தன்னுடைய கணவன் வேணும்னு ஒத்த கால்ல நின்னு கல்யாணத்தை முடிச்சிருக்கணும். சரியா? இல்லையா அந்த டைமே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். இது 2மே அவங்க செய்யல இல்லையா? அப்பெல்லாம் செய்யாம திடீர்னு வந்து வீடியோ போடுறது என்ன, இது பண்றது என்ன சொல்லுங்க? எல்லாருக்கும் வாழ்க்கை இருக்குல்ல. இப்ப சொல்றீங்கல்ல ஜாய் கிறிஸ்டல் வந்து மாதம்பட்டி ரங்கராஜுக்கு வளர்ந்த பிள்ளைங்க இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து அவங்க இப்படி எல்லாம் சொன்னா அந்த பிள்ளைங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ஜெயரவி ஆர்த்தி அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகுறப்ப அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அப்படியெல்லாம் சொல்றீங்க தானே? ஒய்ஃப் இருக்கையில ஜெயம் ரவி எல்லாம் இன்னொரு ஒய்ஃபை வந்து கூட்டிட்டு திரியிறாரு. அவங்க பிள்ளைங்க எல்லாம் அவளை கஷ்டப்படும் அவர் வருந்துறாரா? இல்ல. ஆனா 15 வருஷமா நீங்க எல்லாரும் சீமான் அண்ணாவை எவ்வளவு இந்த பர்சனல் வச்சு அவருக்கு எவ்வளவு வந்து வன்மமா அவரை பேசியிருக்கீங்க. இப்ப அவரை நினைச்சிருந்தாலும் வந்து அந்த பொண்ணை பத்தி எத்தனையோ நாள் தப்பா பேசியிருக்க முடியும்ல. இப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் இருக்காருன்னா அவர் வந்து ஒரு விஷயம் நம்மள கம்ப்ளைண்ட் அந்த பொண்ணு பண்ணிருச்சு அப்படிங்கறதுனால அவங்க எப்படி எல்லாம் தப்பா சொல்றாரு. அந்த குழந்தை என்னுடைய குழந்தையான்னு முதல்ல செக் பண்ணுங்க. அப்படி ஈவன் எல்லா ப்ரூஃபுமே அவங்க கிட்ட இருக்கு. அப்ப கூட அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் வைக்கிறார்.
அப்ப எவ்வளவோ விஷயம் வந்து அவங்கள மிரட்டுறதா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஆனா சீமான் அந்த மாதிரி எல்லாம் மிரட்டலையே. நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி நம்மளாம் நினைச்சுக்கலாம். நிறைய பேர் நினைச்சுப்பாங்க அவர் மிரட்டி இருப்பாரு, நம்ம என்ன நேர்லயா போய் பார்த்தோம் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். இப்ப நிறைய பேர் பாக்குறோம் இல்லையா? இப்ப நிறைய கட்சிக்காரங்க, நிறைய டிஎம்கேல கூட லாஸ்ட் டைம் வந்து ஏதோ ஒரு பொண்ணு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல அவங்களோட இருந்துருச்சு. அதை வந்து மீன் பண்ணி அவங்க அந்த பர்சன் வந்து கவுன்சிலரோ யாரோ வந்து மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய அந்த நியூஸஸ் எல்லாம் வந்து பாக்குறோம். அப்படி மிரட்டி இருந்தா வேற நியூஸ்ல எல்லாம் வந்திருக்குங்க. ஏங்க அவ்வளவு பர்சனலா இன்டிமேட்டான விஷயங்கள்லாம் விஜயலட்சுமி எடுத்து வச்சிருக்க. விஜயலட்சுமிக்கு இந்த மாதிரி மிரட்டினாங்க, ஊட்டினாங்க. சீமானவர்கள் என்ன மிரட்டி மிரட்டி என்கிட்ட படம் பறிச்சா ஏதாச்சும் ஒரு சொல்றதுக்கு வீடியோ இது வரைக்கும் அவங்க வெளியிட்டது இல்லையா? சரி, ஓகே, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் பாஸ்ட். ஓகே, அப்ப எந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு பார்ஷியாலிட்டி பாக்குறீங்க. உங்களுக்கு வந்து வேண்டாத ஒரு பர்சன்னா அவர் மேல மக்கள் எல்லாரையும் தான் சொல்றேன், வன்மம் வந்து தெரிக்கிறீங்கல்ல. மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து சமைக்கிறாரு, அழகா இருக்காரு, அவர் வந்து பணம் வச்சிருக்காருங்கிறதுனால அவர் செய்யற தப்பு கரெக்டுன்னு சொல்றீங்க இல்லையா? ஓகே, பெண்கள் வந்து நான் வந்து பெண்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற ஆளுதான், சரியா? ஆனா நான் வந்து ஏன் ஒரு பொண்ணை சொல்றேன்னா, இப்ப விஜயலட்சுமி மாதிரியான பெண்களா இருக்கட்டும், ஜாய் கிறிஸ்டலா மாதிரியான பெண்களா இருக்கட்டும், அவங்க செய்யற விஷயங்களை கரெக்டு நான் என்னைக்குமே ஆதரிக்க மாட்டேன். ஓகே, உண்மையாவே நியாயமாவே ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு அநியாயம் நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப வந்து அதை வந்து ஏத்துக்கலாம், அதுக்கு நம்ம எகென்ஸ்டா இருக்கலாம், அது தப்பு கிடையாது. அப்புறம் வந்து இவங்க சொல்றாரு இல்லையா, அப்புறம் வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்டார் இந்த மாதிரி கோர்ட்ல போய் ஒரு பாலியல் இது குற்றத்திற்காக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இப்ப உலகத்துல இருக்க எல்லாருக்கும் மன்னிப்பு, ஒரு தப்பு செஞ்சுட்டா மன்னிப்பு கேட்கறதுல தப்பு இல்ல. அப்ப மன்னிப்பு கேட்கிற ஜீசஸே வந்து என்ன சொல்லியிருக்காரு, பாவ மன்னிப்பு கேட்டா செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு விட்டுறாங்க தானே. அப்படி இருக்கப்ப மன்னிப்பு கேட்கறதுங்கிறது ஒரு அவமானமே கிடையாது. எல்லாருக்கும் அவமானமா? இப்ப உங்க வீட்ல எல்லாம் வந்து யாராச்சும் ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க, சாரின்னு கேட்டா அது அவமானமா? இல்ல, அது பெருமை தானே. சாரி கேட்கறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமாங்க? இப்ப வன்னியரசு சாரி கேட்டுவாரா? அவருடைய தலைவர் திருமாவளவன் இருந்தாரு, ஆளை வந்து கூட்டிட்டு வந்து ஒரு லாயர் வந்து போயிட்டு இருந்தாரு, அடிச்சாங்க, அடிச்சுட்டு இன்னைக்கு சாரி கேட்டாரா? அவ்வளவு பெரிய தலைவர் அவரு சாரி கேட்கிறாரு, அது பெரிய விஷயம்தான். நம்ம வந்து பொது வெளியில ஒரு பெண்ணை வந்து தப்பா சொல்லிட்டோம் அப்படிங்கறத நினைச்சு மன்னிப்பு கேட்டதுல எந்த தப்பு இருக்கு? எனக்கெல்லாம் அது தப்பா தெரியலங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுக்காக மன்னிப்பு கேட்கல. அவர் வந்து நான் பொது வெளியில ஒரு பொண்ணு அவதூறா பேசிட்டேங்கிறதுக்காக தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார். ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப் 2 பேரும் உடன்பட்டுதான் இருந்தீங்க. இப்ப விஜயலட்சுமிக்கு வந்து தெரியாம ஒண்ணு சீமானா போய் அவங்கள வந்து ரிலேஷன்ஷிப்ல இருங்கன்னு சொல்லல இல்லையா? அதுக்காக அவங்க மன்னிப்பு கேட்கல. இது ஒரு விஷயம். அப்புறம் இந்த அதர்மம் மனோஜா, ஆமா, அதர்மம் மனோஜ், இவரை பத்தி தாங்க ரொம்ப பேசுறோம். ஒரு பேர்லயும் அதர்மம் இருக்கு பாத்தீங்களா? இதுல வந்து என்னன்னா எனக்கு சிரிப்பா வந்தது என்னன்னா, அவர் பேசுறப்ப நிறைய விஷயம் சொல்ல, பெரியார் பெரியார் பெரியார்னு சொல்லிட்டு. இப்ப கேட்டுக்கோங்களேன், அவங்க அம்மாவை தப்பா பேசுறது, அப்புறம் வந்து பெரியார் வந்து நிறைய பேரை வந்து பெரியாருக்காக எல்லாரும் ஜெயிலுக்கு போனாங்க. சரி, பெரியாருக்காக எல்லாரும் ஜெயிலுக்கு போனாங்க, எல்லாரும் ஜெயிலுக்கு அனுப்புறதா ஒரு தலைவனா சொல்லுங்க பாக்கலாம்? இல்லையா? அப்ப பெரியார் ஜெயிலுக்கு போனா ஒரு தம்பி வந்து யாரு இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து நீங்க வந்து ஒரு சின்ன பையன் 16 வயசு பையன் சொன்னானா, சட்ட எதிர்ப்பு போராட்டத்துல வந்து நீங்களே என்ன வந்து உள்ள ஒரு கவர்னர் வந்து சொல்றாராம், நீ இந்த மாதிரி தம்பி சின்ன பையனா இருக்க, வெளியில வா, நான் வந்து மன்னிப்பு கோரி உனக்கு வந்து விடுவிக்கிறேன் அப்படின்னு. நீங்க அனுப்பினாலும் பெரியாருக்காக, பெரியார் சொன்னா நான் உள்ள திருப்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து அப்படியெல்லாம் ஒருத்தங்களை கேட் பண்ணியிருக்காருங்க. இப்ப இவர் சொல்றத பார்த்தா ஸ்ரீரங்கத்துல வந்து பெரியார் சிலை இருந்ததான், அந்த பெரியார் சிலையை வந்து எடுத்தோன்னே எல்லாரும் வந்து கண்ணி வெடியெல்லாம் போட்டு கல்வீச்சு பண்ணி போராட்டம் நடத்தி அங்க ஒரு ரணகலமா ஆக்கிட்டாங்களாம். சரியா? அப்ப ரணகலமா ஆக்குறதுக்கு பேருதான் பெரியாரிசமா? வன்முறையை தூண்டிட்டு அந்த ஒரு பயம் இருக்கணும். இப்பெல்லாம் வந்து சீமான் வந்து சொன்னதுனால பயமே யாருக்கும். பெரியார எதிர்த்தோன்னா அதுக்கான பலன் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். இது எப்படி தெரியுமா இருந்தது எனக்கு? இது கேட்ட உடனே இந்த படத்துல எல்லாம் வில்லன்கள் எல்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல, என்ன நீ எதிர்த்து பார், அதுக்கான இது இருக்கு பாரு, உடனே உன்னை தீய வச்சு கொளுத்துறேன், இல்லைன்னா மாட்டையை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வன்முறையை தூண்டுவாங்கல்ல, அந்த மாதிரி அவருடைய இதெல்லாம் பூச்சாண்டி காட்டுறாருன்னு நினைக்கிறேன். சரியா? அதனால பெரியாரை பத்தின பயமே யாருக்குமே இல்லாம போச்சுப்பா. இப்படிலாம் இருக்காங்க. நீங்க மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, என்னமோ பெரியாரிஸ்டுகள்லாம் எல்லாரும் உத்தமர்கள் மாதிரியும், பெரியாரிஸ்டுகள் நிறைய லிஸ்ட் சொல்லிட்டோங்களா? தியாகுன்னு ஒருத்தர் இருக்காருங்க, தாமரை கவிஞர் தாமரையோடைய கணவர், அவருக்கு முதல் மனைவி ஒருத்தங்க இருக்காங்க.
வயதுக்கு வந்த பெண்கள் இருக்காங்க, காலேஜ் படிக்கிற டைம்ல இன்னொரு மேரேஜ் தாமரையை பண்ணிக்கிட்டு அவங்களே கைவிட்டுட்டாரு. ஓகே, இந்த மாதிரி ஒருத்தங்க. அப்புறம் கௌசல்யான்னு சொல்லிட்டு அந்த உடுமலைப்பேட்டையில நடந்தது இல்ல, அவங்க ரீமேரேஜ் பண்ண ஒரு பையனும் வந்து பெரியாரிஸ்ட் தான். இது இல்லாம வந்து கோபிநாயர்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மனிதர், அவர் பெரியாரிஸ்ட் தான். ஆனா அவரே வந்து பெரியார நொந்து நூடுல்ஸ் ஆகி டென்ஷன் ஆகி பேசுற மாதிரியெல்லாம் இவங்களே வந்து கிளப்பி விட்டுட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் வந்து இந்த பெரியாரிஸ்டுகள். எனக்கு தெரிஞ்சு லைவ் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க வந்து பெரியாரிஸ்ட், பயங்கர பெரியார் பக்தி. பார்த்துக்கோங்க, எதுக்கு எடுத்தாலும் நான் சிங்கப்பெண், நான் போராட்டம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆஃப் போட்டுப்பாங்க ட்ரெஸ். ஓகே, ட்ரெஸ் போடுறது உங்களுடைய விருப்பம், அது எதுவும் சொல்ல. கல்யாணம் ஆகாமலே வந்து குழந்தை பெற்றுக்கிறது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது, கல்யாணம் ஆகாம வந்து குழந்தை பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்ல எல்லாம் வந்து கல்யாணமே தாலியே கட்டிக்காம அந்த மாப்பிள்ளையை கொண்டுட்டு போய், மாப்பிள்ளை கூட கிடையாது லவ்வர், அவரை கொண்டு போய் வச்சுக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் அப்பா அம்மா முன்னாடியே பாத்துக்கோங்க. அப்ப எவ்வளவு கேட்டா நான் பெரியாரிஸ்ட், நான் பெண்ணுக்கு உதாரணமா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்துக்கோங்க, அந்த மாதிரியான நாட்கள் தான் பெரியாரிஸ்டுங்க. இதுதான் இங்க உண்மையான நிலவரம். அப்புறம் வந்து அவர் வந்து சொல்றப்ப வந்து புலிகள் பத்தி சொன்னாரு. புலிகள்ல வந்து பெண்கள்லாம் வந்து இந்த மாதிரி பாப்கட் மாதிரி பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 குற்றத்திற்கு தான் வந்து இன துரோகம் குற்றம், இந்த மாதிரி துரோகம் காட்டி கொடுக்குற துரோகம். இன்னொரு வந்துட்டு பெண்கள் வந்து பாலியல் இது பண்ணா வந்து குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. இப்பதான் உங்களுக்கு புலிகளோட நினைப்பெல்லாம் வருதா? அப்படியெல்லாம் இனம் வந்து துரோகம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் திராவிட கட்சிகளுக்கு தாங்க கொடுக்கணும். அந்த துரோகம் வந்து இருக்கவங்களை பழிவாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு தான் செய்யணும். ஏன்னா இன துரோகத்தை எங்க சீமானால செய்யல. இன்ன வரைக்கும் அவங்க பேரை வந்து நிலைநாட்டி நிப்பாட்டி இருக்காரு. நீங்களாம் சொல்றீங்க இல்லையா அவர் பொய். தலைவர் பிரபாகரன் அவர்களே அவர் பார்க்கவே இல்லை. பார்க்கலனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு பாத்தீங்களா ஊரு உலகம் பட்டி தொட்டி எல்லா இடத்துக்கும் பரப்புற மாதிரி வச்சுட்டாருல எங்க அண்ணன். அதுதாங்க அவருக்கு செய்யற மரியாதை. பார்த்த நீங்களாம் என்ன செஞ்சீங்க? ஒண்ணும் செய்யல இல்ல. பார்க்காத எங்க அண்ணன் எவ்வளவு பெரிய பேர் வாங்கி கொடுத்துட்டாரு பாருங்க. எனக்கு நேற்று முளைச்ச காலானாடி எனக்கே தெரியுது, அவர் மூலமா தான் தெரிஞ்சது. சரியா? அப்ப எல்லா விஷயங்கள்லயுமே இன்னைக்கு உங்களுக்கு தெரியுது இல்ல புலிகள் பத்தி. அப்ப அன்னைக்கு தெரியல, ஏன் தெரியல? போர் வர்றப்ப உங்களுக்கு புலிகள் பத்தி தெரியல தானே? நம்ம மக்கள் வந்து இங்க இருக்காங்க, செத்துட்டு இருக்காங்க, அன்னைக்கு தெரியல உங்க யாருக்கும். இன்னைக்கு என்ன வந்துட்டீங்க அவங்கள பத்தி பேசுறதுக்கு, உதாரணத்துக்கு காமிக்கிறதுக்கு. சரி, இவ்வளவு திராவிடர்கள் நீங்க எல்லாம் பேசுறீங்களே, எத்தனை பொண்ணுங்களை வந்து உங்களுடைய கட்சியில வந்து பெரிய ஆள் ஆக்கிருக்கீங்க சொல்லுங்க? சாமி இல்ல, எப்ப பார்த்தாலும் சாமி இல்ல, பார்ப்பனர்களுக்கு இதா இருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல. யாரு? தமிழச்சி தங்கப்பாண்டியன், துர்கா ஸ்டாலின் அவர்கள், இவங்க எல்லாரும் வந்து பொட்டு வச்சுக்கிறீங்கல்ல, விபதி வச்சுக்கிறீங்கல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்றீங்களா? உங்களுடைய பெரியாரிசம் கொள்கையை ஃபாலோ பண்றது இல்லையா? ஆனா மத்தவங்களுக்கு எல்லாம் உபதேசம் பண்றீங்க. அப்ப மத்த கட்சியில இருக்கவங்க அதை ஃபாலோ பண்ணலைன்னா என்ன? அதே மாதிரி எந்த கட்சியுமே இந்த மாதிரி வந்து யாரையுமே அவதூறா, இப்ப வந்து சீமானா பேசியிருக்காரு சரியா, எவ்வளவோ வந்து எல்லாரும் டிஎம்கே பத்தி பேசியிருக்காரு, ஏடிஎம்கே பத்தி எல்லாரும் பேசியிருக்காரு. என்னைக்காச்சும் நீங்க இவ்வளவு தூரம் பேசியோ அவர் உங்க வீட்டுல இருக்க அம்மாவை தப்பா பேசியிருக்காரா, அப்பாவை தப்பா பேசியிருக்காரா, யாராச்சும் உங்க அக்கா தங்கச்சிங்களை தப்பா பேசியிருக்காரா, இல்ல உங்க மனைவிமார்களை தப்பா பேசியிருக்காரா, உங்க மகள்களை தப்பா பேசியிருக்காரா? அடிச்சு சொல்லுங்க, மனசாட்சியோட பேசணும். நீங்க எல்லாம் யாரையுமே சொன்னது இல்லையா? சொன்னது இல்லை. கரெக்டா? எல்லாரையும் அவர் அம்மையார் அப்படின்னு தான் சொல்லியிருக்கார், எல்லாரையும் மகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கார், எங்க அக்கா அப்படின்னு தான் சொல்லியிருக்கார். சரியா? அப்படி இருக்கிறப்ப அவர் நினைச்சிருந்தாலும் உங்களுக்கு சக்கட ரேஞ்சுக்கு இறங்கி பேச முடியும் தானே. இப்ப மனோஜ் அவர் பேசினார் இல்லையா, அந்த அண்ணனா தம்பியான்னு தெரியல, எனவே அண்ணன் அதர்மம் மனோஜ் அவர் பேசினார் இல்லையா, அப்ப பேச முடியும்ல, எல்லாராலையும் முடியுங்க. நீங்க என்ன செய்யறீங்களோ அதை திருப்பி எல்லாருக்கும் வாய் இருக்குல்ல. அப்ப எங்கனாலேயும் அசிங்கமான வார்த்தை பேச முடியும், ஆனா நாங்க பேசுறது கிடையாது. சரியா? ஏன்னா அதுதான் வந்து பெரியார் வளர்ப்பும் தலைவர் பிரபாகரன் வளர்ப்பும். ஓகே, பெரியார் எப்படியெல்லாம் இருப்பாருங்கிறதுக்கு அவரை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. உங்களை மாதிரி வழித்தோன்றல்களே போதும் அதற்கு உதாரணம். அப்புறம் ஒரு விஷயம் அதுல சொல்லியிருந்தாரு, முஸ்லிம்ஸ் பத்தியே சொல்லியிருந்தாரு. முஸ்லிம்ஸ் வந்து பெண்கள்லாம் வந்து அவங்களுடைய ஓட்டெல்லாம் வாங்குறதுக்காக நிறைய செய்யறாங்க அப்படின்னு. இப்ப நீங்க டிஎம்கேல இருக்கீங்கன்னா எத்தனை முஸ்லிம்ஸ்க்கு நீங்க முன்னுரிமை கொடுக்குறீங்க சொல்லுங்க, லிஸ்ட் பண்ணுங்க, நேம் இல்லையா வேட்பாளர்கள்லாம். ஆனா இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து வளர்ந்துருச்சு சரியா, ஆல்மோஸ்ட். அப்படி இருக்கப்ப அந்த கட்சியில வந்து எனக்கு தெரிஞ்சு நாகப்பட்டினத்துல வந்து
ஒரு பெண் வேட்பாளர் முஸ்லீம் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இருக்காங்க. இன்னும் 2 பேர் இருக்காங்க லேடிஸ்லேயே. அதுக்கப்புறம் வந்து ஜென்ஸ் அபுபக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பி இருக்காங்க. இவங்க 4 பேர் முஸ்லீம் தான். ஓகே. அப்புறம் வந்து கிறிஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி கம்யூனிட்டியில வந்து ஜெனிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்காங்க. அப்ப எனக்கு இது இல்லாம வந்து 234 தொகுதினா பாதி தொகுதி அதுல வந்து பெண்களும் அதுல அடங்குவர், ஆண்களும் அப்படியே பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்களாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? எனக்கு தெரியல மனோஜ் அவர்களே, எனக்கு நிஜமா தெரியல. சரியா, உங்களை பார்த்து நாங்க பயந்துட்டோம். அப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பெரியார் வந்து வளர்த்து விட்ட கட்சி வந்து 10 வருஷத்துக்கான நான் இன்னைக்கு இருப்பேன் அவர் சொல்றார் மனோஜ். நான் இன்னைக்கு இருப்பேன், நான் போனாலும் இன்னும் 10 வருஷத்துக்கு பெரியார் வளர்த்து வச்ச 60 வருஷம் இதெல்லாம் வந்து என்னைக்கு இருந்துகிட்டே இருக்கும், எவனாலே அழிக்க முடியாது அப்படிங்கிறாரு அவரு. அப்ப வந்து சொல்றாரு நாம் தமிழர் கட்சி அப்படி கிடையாது, நேத்து முளைச்ச காலவங்க எல்லாம் அவங்கள வந்து என்ன இது பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. சரி பாருங்களேன், இப்போ உங்க பெரியார் 60 வருஷம் தெரியறதுக்கு அவர் வந்து அடையாளப்படுத்துவதற்கு இடையில நிறைய பேர் இருந்திருக்காங்க. சரியா, எம்ஜிஆர் இருந்திருக்கார், அண்ணா இருந்திருக்கார், கலைஞர் இருந்திருக்கார். இவங்க எல்லாரும் கூட்டணியா சேர்ந்து அப்ப வந்து காலகட்டத்துல ஈஸி மக்களை கவுக்குறதெல்லாம். ஏன்னா போட்டி கிடையாது, பொறாமை கிடையாது, இந்த மாதிரி மார்க்கெட்டிங் கிடையாது. காங்கிரஸ்ல இருந்து மாத்தணுங்கிறதுக்காக வேற ஆப்ஷன் இல்லாம இந்த மாதிரி பார்ப்பனர்கள் வந்து இருக்காங்க, அவங்கள வச்சு நம்ம இது பண்ணுங்கிறப்ப அதுக்கப்புறம் தோன்ற கட்சி தான். இப்ப அப்படி கிடையாது நிலைமை. இப்ப நீங்க அப்ப பணம் எல்லாம் ரொம்ப விளையாடல. இப்ப பணத்தை வச்சு மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்றது, இவ்வளவு போராட்டங்கள் இருக்கு. ஓகே, சினிமா மோகம் இருக்கு, சினிமா மோகம் உள்ள மக்கள் இருக்காங்க, பண மோகம் உள்ள மக்கள் இருக்காங்க. இந்த மாதிரியான மக்களுக்கு நடுவுல தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக, தன்னுடைய நம்பிக்கையின் மூலமாக, தன்னுடைய தலைவரை மனசார வந்து ஏத்துக்கிட்டதன் மூலமாக இன்னைக்கு 3வது தனிப்பெரும் கட்சியாக ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு தனி மனிதனால் உருவாக முடிஞ்சிருக்கு. அதுதான் திறமையை தவிர பெரியார் மாதிரி வர்றது வந்து எனக்கெல்லாம் பெரிய திறமையா கிடையாது, தெரியலங்க. சரியா, அதனால பெரியார் மட்டும்தான் தமிழ்நாடு கிடையாதுங்க. சரியா, இப்ப சீமானண்ணா சொல்றப்பவும் என்ன சொல்லியிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, பெரியார் செஞ்சிருக்கார், ஆனா பெரியார் மட்டும் தான் எல்லாம் செஞ்சது கிடையாது தமிழ்நாட்டுக்கு. கரெக்டா, ஜாதி ஒழிப்பு போராட்டம் இது எல்லாமே பெரியார் மட்டும் எடுக்கல இல்லையா, மத்த தலைவர்களும் எடுத்திருக்காங்க இல்லையா. அப்படி பார்க்க போனா காமராஜர் ஐயா தான் தமிழ்நாட்டின் தங்கம். சரியா, அவர் ஆட்சி செய்த காலங்கள் தான் வந்து பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. அவரை பத்தி இன்னைக்கு நீங்க நிறைய வன்மத்தை எல்லாம் கக்குறீங்க. அவரை புகழ மறைக்கிறதுக்காக எவ்வளவுதோ இதெல்லாம் செய்யறீங்க. எப்பா பெரியாரிஸ்ட் நீங்க தான் பண்றீங்க. அப்ப உங்க பெரியார ஒண்ணு சொல்லிட்டா குதிச்சுக்கிட்டு வந்துடுறீங்க. ஏன் சொல்லக்கூடாதா? அப்படி புகழ் உள்ள பெரியார் பேரை சொல்றீங்க. இன்னைக்கு சீமான் அண்ணா இருக்காருன்னா யார் பேரையும் அப்படி சொல்றது இல்ல, அவர் பேரை சொல்லி அவரோட பேச்சு திறமையில முன்னேறாருல. நீங்க யாராச்சும் ஒருத்தங்க பெரியார பேசாம முன்னேறி காமிங்க, பெரியார பேசாதீங்க, பெரியார் இல்லாம நீங்க ஜெயிச்சு காமிங்க பாக்கலாம். அவருடைய வந்து ஒரு விஷயம் கூட செய்யாம பண்ண முடியாது இல்லையா. அப்படி எதுக்கு இதெல்லாம் பேசுறீங்கன்னே தெரியல. பேச்சோட இருக்கணும். வழியில் வந்து குற்றவாளியா இருந்தாரு அப்படின்னு இப்ப அண்ணன் சொன்னதான் நானும் சொல்றேன். பெரியார் அண்ணன் வந்து கடைபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் பெரியாருடைய கோட்பாடுகள் அவருக்கு பிடிக்காம இதுல இருந்து வந்திருக்காரு. என்னைக்கு பெரியார வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாரோ அப்ப வந்து அவர் என்ன மாதிரியான மனநிலைமையில இருந்தாருன்னா என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டில இருந்தாருங்க. சரியா, இப்ப எங்க அண்ணன் திருந்திட்டார். ஏன்னா தப்பு செய்யறவங்க திருந்தலாம் இல்லையா. அதனால இப்ப ஒழுக்க சீலராக மாறி அவருடைய மனைவிக்கு உண்மையா இருக்கிறார். சரியா, அப்ப என்ன தெரியுது இதுல இருந்து, பெரியார ஃபாலோ பண்ற யாரும் கரெக்டா வாழ்க்கையில இருந்துட முடியாது. அப்ப பெரியார ஃபாலோ பண்ணாத எல்லாரும் வாழ்க்கையில நல்ல மனிதர்களா மாறலாம். தப்பு செஞ்சா கூட மனிதர்களா மாறுறது பெரிய விஷயம் இல்லையா. யாரு தப்பு செய்யல, எல்லாருமே உலகத்துல தப்பு செஞ்சிருக்காங்க தான். தப்பு செய்யலைன்னா மனிதர்கள் வந்து எல்லாரும் மகான்கள் ஆயிடுவாங்க இல்லையா. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து அவரு மாறி பேசுறாரு. இந்த இதை வந்து நிறைய பேர் இன்டர்வியூஸ்ல கேட்டிருக்கேன் நான். எல்லாருமே இன்டர்வியூஸ்ல வந்து நான் கேட்டிருக்கேன். அப்போ ஒரு இது பேசுனீங்க, அன்னைக்கு பெரியார வந்து கட்டி பிடிச்சிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு பெரியார தள்ளி தூர போட்டுறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. இப்ப பெரியாரே அப்படிதாங்க. கேட்டீங்கல்ல அந்த வீடியோல 1918 பார்ப்பனர்கள் அவர்களோட இப்படி இருந்தார். சரியா, 1927 இப்படி ஆயிட்டார்.
அப்ப அவருக்கே ஒரு டபுள் ஸ்டாண்ட் தேவைப்பட்டிருக்கு. யாருக்கு? 80 வயசு இருக்குமா அவருக்கு? அப்போ ஓகே, கூத்து மதிப்பா வச்சுக்கலாம். அப்ப 80 வயசுல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சனுக்கு வாழ்க்கையிலுடைய அத்தனை இன்பம் துன்பம் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்ச பெரியாருக்கு, பெரியார் தத்துவம் மீதுதானே உங்கள்படி கூற்றுப்படி அவருக்கே வந்து ஒரு டபுள் ஸ்டாண்ட் தேவைப்பட்டிருக்கு. அப்படி இருக்கப்ப எங்க அண்ணன் ஒரு சாதாரண ஆள், சரியா, பெரிய ஆள்லாம் கிடையாது. அப்ப அவருக்கு விவரம் தெரியாதப்ப பெரியார வந்து ஃபாலோ பண்ணிருப்பாரு. இப்ப அவருக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிருச்சு. அப்ப என்ன பண்றாரு? ஓஹோ இப்படியா சேதி அப்படின்னு சொல்லிட்டு பெரியார இப்ப விட்டுட்டாரு. இதுல என்னங்க தப்பு இருக்கு? எனக்கு தெரியல. இந்த கேள்வியை வந்து தயவு செஞ்சு எங்க அண்ணன்ட்ட கேக்குறது பதிலா இதே மாதிரி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லார்கிட்டையும் போய் கேளுங்க. எல்லாரும் ஒரு டபுள் ஸ்டாண்ட்ல தான் இருக்காங்க. ரஜினிகாந்த் டபுள் ஸ்டாண்ட்ல தான் இருக்கார், தனுஷ் டபுள் ஸ்டாண்ட்ல தான் இருக்கார், சிவகுமார் ஃபேமிலி முக்கியமா அவங்க டபுள் ஸ்டாண்ட்ல தான் இருக்காங்க. சரியா, வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை வந்து கவர் பண்றதுக்காக அன்னைக்கு நாங்க சொல்லி இருந்தோமே இதெல்லாம் வந்து செய்வோன்னு அப்படின்னு சொல்லி, இப்போ ஒரு மகளிர் திட்டம் கொடுக்குறாங்கன்னா அப்போ வந்து எல்லாருக்கும் சொல்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரியான பீப்புளுக்கு கிடையாதுங்கிறது. அப்ப அது கூட டபுள் ஸ்டாண்டு தான் இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எல்லாருக்கிட்டையும் அந்த கேள்வியை வந்து கேட்கணும்ல. பாவம் எங்க அண்ணன் போட்டு ஏன் இப்படி பண்றீங்க? அவர் மனுஷன் தானே. உங்ககிட்ட ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் இந்த ஓட்டு வாங்குறதுக்காக, அவர் ஓட்டு வாங்கலைன்னாலும் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டார். போட்டா போடுங்க, போடாட்டினா போங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். நஷ்டம் வந்து நமக்கு தான். இப்ப என்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்கு டைம் இல்லை. எனக்கு வந்து எப்படின்னா என்னுடைய தமிழ்நாடு நல்லபடியா இருக்கணும், ஓகே, என்னுடைய வருங்கால சந்ததிகள் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பனே தவிர எந்த கட்சிக்காரங்க எந்த இதை சார்ந்தவர்கள் நல்லது செய்வாங்க நல்லது செய்ய போவாங்க அப்படின்னு தான் நான் நினைப்பனே தவிர அவங்க வீட்டுல எத்தனை மனைவிகள் இருக்காங்க, எத்தனை குழந்தைகள் இருக்காங்க, அவங்க உத்தமர்களா, இதெல்லாம் நான் பாக்குறது இல்லைங்க. சரியா, ஏன்னா நம்ம அவங்களுக்கு வேலை நிறைய இருக்கா, இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு டைம் கிடையாது. அதோட இல்லாம நமக்கு நாட்டை பத்தின கவலை மட்டும் இருந்தா போதும், மத்தவங்களுடைய வீட்டை பத்தின கவலை நமக்கு தேவை கிடையாது. ஓகே, இப்ப இதெல்லாம் நான் பேசிட்டேன் இல்லையா? இப்ப நிறைய பேர் வந்து இப்ப வந்து பிஆர் டீம் அது ஏதோ சொல்றாங்க ப்ரொமோஷனுக்காக. பிஆர் டீமா? பிஆர் டீம் நான் வந்து சீமானாக்கு பிஆர் டீம் அப்படின்னு நினைச்சுக்க போறாங்க. ஒரு கட்சியுடைய வந்து மிகப்பெரிய வெற்றி எது தெரியுமாங்க? நான் சீமானாவை இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. அதே மாதிரி வந்து நான் அப்படி பேசுறேனாலும் அவருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அவர் என்னுடைய ஸ்பீச் வந்து கேட்டிருக்காரு, ஆனா நான் ஏன் பேசுறேன்? அதுதாங்க ஒரு கட்சியுடைய மிகப்பெரிய ஒரு தனி மனிதனுடைய மிகப்பெரிய வெற்றி. அவருக்கு நான் பிஆர் டீம் கிடையாது, பட் இருந்தாலும் பாருங்களேன். அப்ப யாருமே எதிர்பார்க்காம அவருக்காக நான் பேசுறேன், எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம. அதுதாங்க ஒரு தனி மனிதனுடைய முயற்சியின் வெற்றி. அவர் தேர்தலில் ஜெயிக்கிறாரு ஜெயிக்கலைங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். அதுக்கப்புறம் வந்து கடைசியா நான் ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். இது வந்து நான் வந்து சீமான் அண்ணாவுக்காக சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா நீங்க நினைச்சுக்கலாம் எதுக்காக இந்த பொண்ணு வந்து நாம் தமிழர் கட்சிக்காகவும் அவருக்காகவும் பேசுது, இவன் வந்து தெரியலைங்கிறதுக்காக கூட. ஆனா நீங்க பாருங்க, இது நான் எதுக்காக பேசுறேன்னா, எங்கேயோ இருக்க தலைவர் பிரபாகரன் அவர்களை வந்து ஒரு வாரமோ 4 நாளோ பார்த்திருக்கீங்கன்னு சொல்றாங்க. சில பேர் பார்க்கலன்னு சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க பார்த்திருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, பார்க்கலைனாலும் எனக்கு கவலை இல்லை. அப்பேற்பட்ட மாபெரும் மனிதரை, தலைவரை வந்து இன்னைக்கு எல்லா இடமும் சென்று அவருடைய புகழ் பாட வச்சிருக்கீங்க. அப்ப அவருக்கு நீங்க ஒரு தொண்டனா இதை பண்றீங்கல்ல. நான் ஒரு சாதாரண ஆள், அதனால உங்களுக்கு ஒருத்தங்க அப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. பட் நான் அதுல ஒரு சின்ன ஆளா இருக்கணும்னு நினைக்கிறேன்னா. ஓகே, நன்றி மக்களே.